அப்படின்னா இவ்வளோ நேரம் நீ செஞ்சுதாலாம் வரலையா அதில்? கேமராமா வணக்கம் 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 மக்கள். பைக் சைக்கிளுக்கு நாங்கள் நண்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாங்க திருப்பதி அடிவாரத்தில் இருக்கிறோங்க. காலையிலே வந்தாச்சு. 4 மணிக்கு அப்புறம் தான் விடுவோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே கீழே டிக்கெட் வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அங்கே வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க. 2 நேரம் டிக்கெட் வச்சுட்டு இன்றைக்கி டிக்கெட் கோட்டை தீர்ந்துருச்சு, உன் கோட்டா நாளைக்கு வா தந்துட்டாங்க. பார்த்தீங்களா, அதாங்க காலி கோபுரங்க. தெரியுதான் தெரியல, உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தெரியல. ஆக்சுவலாக இப்போ வந்து டோல்கேட்டில் செக் பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பிள்ளைங்க வசலாக்கி இதெல்லாக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்குறான். அவனுக்கு அவனை தொடர்ந்து நம்ம அப்படியே போயிட்டுருக்குறோங்க. எப்படி தெரிஞ்சுங்க. சப்போஸ் இந்த புது மைக்கு மாற்றி இருக்குது, ஆடியோ போயிட்டு தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணிங்க, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு மீட்டு மாட்டேன். நம்ம பூஜையோட நினைக்கிறாங்க, அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். இருக்குது பாப்பா வச்சுருக்கு. அங்கே ஒரு டவர் தெரியுதுங்களா, செம்மையாக வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல கொண்டு மேலே டவருக்கு பக்கமே கிடையாதுங்க. டவர் பட்டே கிடையாது. என்ன பிரச்சனை, டிக்கெட்டு கிடைக்காம நடக்கமாகவே இருக்குது. அவ்வளோ நின்னோங்க. கூட 4 ஓப்பன் பண்ணாங்க. 4 மணி நின்னோம். வீடியோ எடுக்கிறவங்களாச்சுங்க என்ன கேட்டிங்கன்னா வழக்கம்போல சாப்பிடுவேன். செட் ஆகலைங்க. இப்போ எதுவும் செட் ஆகலை. கம்பெனி ஒர்க்குன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டே இருந்துட்டு இந்த வேலைக்கு வந்து போயிடும். வழக்கு அடிக்கிறானே சாம்பார் எனக்கு ஆப்பு. மான் பண்ணுங்க, மானெல்லாம் இருக்குமா? ஆனால் எழுதிருக்குதுன்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மான் இருக்குது போட்டில், அது மட்டும் தெரியுது. சொல்ல மறந்துட்டேங்க. கீழே செக் பாயிண்டில் வந்துட்டு நம்ம வண்டியுடைய பேப்பர் கேட்டாங்க, அப்புறமேல லைசன்ஸ் கேட்டாங்க. இந்த இன்சூரன்ஸு பொல்யூஷன் அந்த இதெல்லாம் எதுவும் கேட்கல. வண்டியுடைய பேப்பரும் கேட்டாங்க. சம்டைம் என்ன சொன்னார்னா அது கூட கேட்க மாட்டாங்க, லைசன்ஸ் மட்டும் கேட்பாங்க, டூ வீலர் இருக்கணும் அப்படின்னாங்க. சப்போஸ் நீங்கள் டூ வீலர் வர மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி மார்னிங் 4 o'clock மட்டும் தாங்க விடுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அதாவது டூ வீலர்ஸை விடுறதில்ல, 4 வீலர் எல்லோ போர்டு தான் விடுறாங்க. அதுவும் ஒயிட் போர்டு விடுறதில்ல. செம்மையாக இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து வியூ பண்ணி தெரியுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு உறுதியாக இருக்குது. அதுன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? அதுவே அந்த மலை எப்பவுமே மலை பிரதேசம்னா ரொம்ப பிடிக்கும். பார்க்கணும் தோணுது. முன்னாடி ரோடு இருக்குதுடா. கோட்டை சாமி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அங்கே டிக்கெட் எடுக்கிற இடத்துல ஒரு ஹிந்திக்காரங்க அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்புறம் பிரதர் வந்துருப்பாங்க போல. ஹஸ்பண்ட் மட்டும் பின்னாடி வந்துட்டார். பிரதரும் அவங்க ஒய்ஃபும் முன்னாடி அனுப்பிட்டு அவங்க டிக்கெட் வாங்கிட்டாரு. நான் ஒட்டுக்காக தானே வந்தேன், நாங்கள் அவங்க கூட ஃபேமிலி ஒட்டுக்காக தான் போவோம், கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க நின்றுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேங்க. அந்த கேப் என்னாச்சுன்னா ஒரு 1200 டிக்கெட்டு அது இங்கே புக் ஆகிற வரைக்கும் நம்மளை அது நிற்க வச்சு கவுண்டர் கூட எதுக்கு நிற்க வச்சு போயிட்டாங்க. அதுதாங்க பிரச்சனை. அது எல்லாருக்கும் ஆக்சுவலாக புக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கூட அவங்க எல்லாம் வாங்குறாங்க டிக்கெட்டு. என் கவுண்டர் நிற்க வச்சாங்க. வெளியும் போக முடியல, அவங்க டிக்கெட்டும் வாங்க முடியல. இல்லைன்னா அட்லீஸ்ட் பக்கத்து கவுண்டர் டிக்கெட் வாங்கிக்கலாம்.
ஓகே பரவாயில்ல அப்படிதான் கேட்டோம். மேலே மேலே அதில் பிரச்சனைப்பா, மேலே போங்க, நீங்கள் யாருமே எப்படி போகிற மாதிரி போங்க, கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. அதே போய் வாங்கிட்டு பிரச்சனை பார்த்துருவோம். நாங்கள் தகுவ மாட்டாங்க நம்புவோம். எல்லோரும் ஓட்டா பண்ணிட்டு போயிருந்தாங்க, நிறையாவே வராது. ஏன்னா வந்திருக்கிறதே அவரை தான் அதுவும் வேகமாக போய் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் கவலைப்பட்டுருங்க, அது எவ்வளோ பயமாக இருக்கு உங்களுக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியும்டா. இந்த காருக்காரன் முன்னாடி போகக்கூடாதுடா. இந்த காருக்காரில் எந்த காருக்காரும் சரி பேர் போகக்கூடாது. நீங்கள் காராக இருங்க. பக்கத்தில் காரை நம்ம சேஃபாக தான் இருப்பாங்க. ஒன்றுக்குள்ள நம்மளை கொண்டு போட்டுருவாங்க. அப்புறமேல தம்பி பார்த்து வர மாட்டியாப்பா, நம்மகிட்டே வசனம் பேசுவோம் பாருங்க. அப்போ தாங்க ஜடகோடியாக இருக்கும். கவராக அந்த வெள்ளை பூவெல்லாம் இந்த மழை வேணும்னு சொல்லுவாங்க. மழை வேட்டம் பெரிய பிரச்சனை. அதனால வியூ பாயிண்ட் வரும் காட்டலான்னு சொல்லுவாங்க. ரொம்ப 20 கிலோமீட்டராக போட்டாங்க. நானே 30 போய்கிட்டு இருக்கேன். வியூ செம டெண்டாயிடுச்சுங்க. எனக்கு அதே பண்ணி அதே உரிமையாக இருக்குது. அதாவது கொடுத்து போனாங்கன்னா வார்த்தை வருது பார்த்தீங்களா? இதாங்க நம்ம சிலாக்கிக்கு ட்ரை பண்ணுறது. நானே எங்கேயாவது இருக்கலாம், வியூ பாயிண்ட் பார்க்கலாம், நிறுத்தலாம். பார்த்தீங்களா? அவன் தாங்க சிலாக்கி. இதுதாங்க வியூ என்னமா இருக்குது பார்த்தீங்களா? ஹாப்பி தீபாவளி. தீபாவளி முடிஞ்சிருச்சா? செம்மையாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது பாருங்க. பாரு அப்படியே அந்த கோல்டன் சன்ரைஸ் பாரு, வர்ற மாதிரி எவ்வளோ பெரிய காடு. சூப்பர். கிளம்பிட்டானே கிளம்புவோம். நல்லா பாருங்க அந்த மலை பாருங்களேன், அப்படியே செம்மையாக இருக்குதுங்க. எனக்கு இங்கே போகிறதுக்கு மனசே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே. காருங்க வந்துக்கிட்டே இருக்குது, வண்டிகளை வந்துனே இருக்குது போட்டு. ஏன்னா அவங்க அழுத்தி பிடிச்சி வராங்க. ஏதோ பெரிய சைஸ் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸுங்க, எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸா? வாவ், எலக்ட்ரிக் ஏசி பஸ். பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் திருமலைன்னு போட்டிருக்குதுங்க. கார் ஒன்றுனே இருக்கிறாங்க. சரி சார் வழி விடுங்க சார், நான் போயிடுவேன். தேங்க்யூ சார். வியூ ஆனால் செம்ம வியூங்க. இன்னும் ஹைட்டில் போய் பார்க்கலாம். இன்னும் எப்படி இருக்குது, நிறையா ஸ்பாட் இருக்குது, இந்த மாதிரி வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. ஹைட்டில் போய் பார்க்கலாம் வாங்க. பெண்டு 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 அந்த இருக்கிற ஒரு ஆக்சுவலாக ரைடிங் இதெல்லாம் போட்டிருந்தேங்க. ஜஸ்ட் இப்போ தான் கழிச்சு. ஆனால் அங்கே டோக்கன் நின்றும் இல்லைங்களா, ரொம்ப நேரம் நின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிலேருந்து இப்போ வரைக்கும் நின்னாங்க. இப்போ மணி பார்த்தீங்க